இது ஒரு பஞ்சு மிட்டாய் மேக்கிங் வீடியோ. 2 ஸ்மால் பாய்ஸ் 2 சின்ன பசங்க வந்து பஞ்சு மிட்டாய் வித்துக்கிருந்தாங்க டெல்லியில. அப்பலாம் நம்ம ஊர்ல பேன் பண்ணிட்டாங்க தலைவா. அந்த பஞ்சு மிட்டாய் கலரவே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பஞ்சு மிட்டாயே திங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ண நாள் அன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பஞ்சு மிட்டாய் பேன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கே தெரியும். ஆனால் இங்கே இருக்கோம் டெல்லியில். தரமாக பண்ணுறாப்லையா? சூப்பராக தம்பி பண்ணுங்களா. நானும் எங்கள் ஊர்லலாம் சாப்பிட முடியாது. இனிமேல் இதெல்லாம் நம்ம ஊரில் சாப்பிட முடியாது. இனிமேல் இப்படி வெளியே வந்து சாப்பிட முடியும். சாப்பிடுங்க தம்பி, போடுங்க தம்பி. நம்ம ஊரில் பேன் பண்ண நல்லதுதான். போட்டு விஷ கலராக போட்டு சேர்த்து திங்க வைப்பாங்க. சின்ன பிள்ளைய அதுவே திங்கிங்க. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் இல்லை. அது வந்து நம்ம ஊரில் பேன் பண்ண ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் வெளியெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. மொத்த இந்தியாவுக்கெல்லாம் பேன் பண்ணல. ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தான். ரொம்ப நல்ல விஷயம் தான் அதெல்லாம். போட்டு இந்த மாதிரி போட்டு பஞ்சு மிட்டாயை போட்டு அதை கலரை போட்டு இதை போட்டு அந்த கலரை காமிக்கிறேன். அது மாதிரி ஒரு கத்திரிப்பு கலரில் இருக்கும். கொஞ்சோண்டு கொடுங்கடா. ஏன்டா அம்புட்டு இவ்வளோ பெருசாக கொடுத்து யாரை திங்க போகிறதா? அவ்வளோ பெருசாக கட்டுறான். இவ்வளோ பெருசாக கொடுத்து யாரை திங்க போகிறது? நல்லா பயங்கர பெருசாக வந்து பண்ணாங்க. பயங்கர பெருசாக மொக்கையாக பண்ணாங்க. நல்லா தலை தண்டிக்கு தலையோட 2 பேர் தலையை செத்தாதான் அவ்வளோ பெரிய பஞ்சு மிட்டாய் வரும். அந்த தண்டிக்கு பண்ணாங்க. அதை அப்படியே இருட்டி அந்த காயத்துக்குள்ளே போட்டு அப்படியே வச்சுட்டாங்க. நல்ல விவரமான சின்ன பையங்க 2 பேரும் நல்லா புழைக்கிறாங்க. புழைக்க தெரிஞ்சவங்க. அந்த ஊரில் சின்ன பசங்க தான் வச்சு வேலை வாங்குறாங்க. எனக்கு அதே வந்து மாறியா இருக்குது. என்னடா நம்ம ஊர்லலாம் சின்ன பசங்க வேலை பார்த்தா சைல்டு லேபர்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க. அதே அந்த கலர் இந்த கலர் இந்த வச்சுருக்காங்க பாரு பைக்குள்ள. இதே அந்த கலரு கிருமி. இதுதான் வந்து கேன்சர் உண்டாக்கும், அதை உண்டாக்குன்றாங்க. நானும் அதை எடுத்து பார்த்தேமோ ஒரு மாதிரி கத்திரிப்பு கலரில் இருக்கா மாதிரி பாருங்க. அப்படியே மாறியா இருக்குது. சீனிக்குள்ளே கலந்து அந்த கலரை வச்சுருப்பாங்க. அந்த ஏன்டா நீ திங்கிறா டேய் காலையும் சும்மா இருக்குமா வாயி? பேசுகிறான்னு சொல்கிறேன். என்ன இப்படி இருக்கிறப்பெல்லாம் எடுத்துட்டேன்னா உடம்பு கெட்டு போயிடணும். நான் நாசமாக பண்ணுவேனே. ஒழுங்கா இருக்க சாப்பிட்றா. அது என்னமோ திண்டு விட்டு அதுன்னு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா நான் போட்டு என்னமோ போட்டு சுற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிருந்தாங்க. அந்த சீனியை வந்து அந்த மெல்ட் பண்ணி அதை ஒரு மாதிரி ஆக்கி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதானே கலரே கலர்ன்ற பாரு பஞ்சு மிட்டாயே. அந்த 2 சின்ன பசங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா நீட்டாக பேசினாங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. க்யூட்டாக இருந்தாங்க. ஆனால் அவன் வேலை பார்க்குறது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. படிக்கிற வயசில் நல்லா முன்னேற வயசில் 4 பேர் கூட சுற்றி திரியிற வயசில் வந்து இவங்க இப்படி வேலை பார்க்குறாங்கன்னா அது ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்குது. படிக்கிற வயசுங்க. இந்த வயசுலாங்க எல்லாம் கற்றுக்க முடியும். நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ண முடியும். இந்த மாதிரி கலரை கொட்டி அவங்க பஞ்சு மிட்டாய் வைக்க வந்து பிறந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க. கவர்மெண்ட் அவங்க ஊரில் வந்து கவர்மெண்ட் அப்படி இருக்காங்க. இளவு மாதிரி ஒழுங்காக வந்து பார்த்துக்கிறாம வச்சுக்கிறாம களி. இது மாதிரி நம்ம ஊர்லாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு ஒரு கால் சைடில் ஒரு காலை போட்டு எவன் வேலை பார்க்க விட்டானா அப்படியே அவனை தூக்கிட்டு உள்ள சைடுக்கு தூக்கி போட்டுருவாங்க. இவங்கள பாரு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்பயும் எவ்வளோ உழைப்பாங்க. வளர்ந்தும் அப்படியே இதே மாதிரி இருப்பாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது பிரான்ஸ் அப்படின்ற மாதிரி ஆகிப்போயிடும். இவங்கெல்லாம் நல்லா முன்னேற்றி கொண்டு வரணும். கவர்மெண்ட்டு தான் பார்க்கணும். நம்மளா போய் பார்க்க முடியும். நம்மளே சவுத்தில் இருக்கோம். நல்லா நல்லா தின்னுட்டு நல்லா படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு நம்ம அப்படி இருக்கோம். அப்படி இருந்து நம்ம ஆளுங்க ஃபுல்லாக நிறைய பேர் என்னை மாதிரி வேலை நான் வெட்டியாக தான் இருக்கேன். சும்மா தான் இருக்கேன். சும்மா யூடியூப் பண்ணிக்கிட்டு சும்மா தான் இருக்கேன். யூடியூப் போட என்ன பெரிய இதாக அப்படிலாம் கம்பெனிலாம் கிடையாது. நானே சும்மா வெட்டி வீட்டில் தட்டை சோறு சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் வந்து இங்கே வரல. இவங்க இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் விற்றா கூட எங்கள் வீட்டில் வந்து சும்மா எதுவும் பேசவே மாட்டாங்க. நல்லா நீட்டாக வந்து சரி தம்பி ஏதோ பண்ணுறேன் போல அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் இவங்க பஞ்சு மிட்டாய் விற்கிறத பார்த்தா பாவமாக இருக்குது. என்ன மனசுடா மனுஷங்க மனசு. ஒரே நாட்டில் தான் இருக்கோம். ஆனால் மேலே இருக்கவனுக்கு ஒரு சட்டம், கீழே இருக்கணும் சட்டம்னா எங்கிட்டு போகிறது நான்? அதே மாதிரி பேரண்ட் சட்டமும் அப்படி தான் இருக்குது. கவர்மெண்ட் சட்டமும் அப்படி தான் இருக்குது. நல்லா தீயை மூட்டி விட்டு தம்பி நல்லா பண்ணிட்டு என்ன பண்ணாங்க? சரி ரைட்டரா கிளம்புறேன்டா சாமின்னு நானும் கிளம்பி ரூட்டை விட்டேன். பஞ்சு மிட்டாய் அழிச்ச மாதிரி பானிபூரி அழிச்சிருங்க தயவுசெய்து. சரி தம்பி. ஏய் देखो मेरा चैनल बैन इन तमिलनाडु लिविंग इन दिल्ली. ओके थैंक यू. तमिलनाडु मेरा दूसरा तमिलनाडु में दूसरा भाई ज़्यादा है ये कर रहा है इधर तमिलनाडु में. अभी तमिलनाडु में नहीं मिलता यार. इसको बैन कर गया. ये नहीं मिलता. ये रेड कलर नहीं डालने का बोला उसने. उधर रेड कलर अभी बैन किया. ये 1 मंथ हो गया. 1 महीना हो गया. ओके पापा कलर तेज लगा आपको? हाँ आपको तेज लगा था इसमें कलर? नहीं सेम ही है. बहुत सेम है. इसमें कम कलर है. खाने वाला कलर है फ्रूट कलर. ओ தம்பி வந்து ஃப்ரூட் ரியல் ஃப்ரூட் கலரா? ये फ्रूट कलर है. वो दूसरा कलर डाल लेते
ஓகே. நீங்கள் உண்மையாக சொல்கிறாங்க போய் சொல்கிறாங்க தெரியல, ஆனால் நேச்சுரல் கலர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றான். ஃப்ரூட் கலர் யூஸ் பண்ணுறேன், ஃப்ரூட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன்றான். इसमें खाने वाला कलर है. சாப்பிட்ற கலர் தானா? ஓகே ஓகே, தேங்க்யூ பையா.